3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கருத்துரை வழங்குவார்கள் என்பதுதான் எங்களுடைய இலக்காக இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் வர முடியாத நிலை இருக்கிறது. குறிப்பாக திரு மகேசேந்திர அவர்கள் இன்று காலையிலே அரச செயலகத்திலே நடந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு வெளியேறும் பொழுது சுகீனமாக இருப்பதை எனக்கு தெரிவித்து தான் சென்றார். மிகவும் சுகீனமான ஒரு நிலையில் இங்கு வர முடியாமல் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு இடை நிரப்பு பணியாக 2 விடயங்களை சொல்ல விரும்புகிறேன். 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் அல்லது இந்த 2015ஆம் ஆண்டிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை பாரிய பங்களித்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில், அதிலும் குறிப்பாக தமிழரசு கட்சியினர். நாங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்த பொழுது ஒரு அரசியல் மாற்றத்தினூடாக அரசியல் சட்ட மாற்றத்தினூடாக எங்களுடைய எதிர்பார்ப்புகளை, அரசியல் அபிலாஷைகளை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நாங்கள் நம்பினோம். இப்பொழுது அந்த நடைமுறை நடந்து கொண்டிருக்கிறது. குளறுபடியாக இருந்தாலும் கூட அந்த குழுக்கள், வழிகாட்டல் குழுக்கள் செயல்படுகின்றன. கருத்தறியும் குழுவினுடைய செயல்பாடு நிறைவாற்று அதனுடைய அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றன. அதில் குறிப்பாக மத்திய வெளிப்பிரதேச சென்ட்ரல் பெரிஃபரி தொடர்பாடல் சம்பந்தமான கருத்தார் அந்த குழுவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சித்தார்த்தன் அவர்கள் தலைமையாகினார். தனிப்பட்ட முறையிலே சித்தார்த்தன் அவர்கள் அல்லது தனிப்பட்ட முறையில் பேசும்போது சில விஷயங்களே நடைபெறாது இருந்தாலும் கூட நாங்கள் செயல்பட்டு ஆக வேண்டும் என்பதை அவர் தெளிவாக சொன்னார். இப்பொழுது இந்த ஸ்டியரிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய நடவடிக்கை குழுவினுடைய அறிக்கை இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. பல்வேறு காரியங்கள் சொல்லப்படுகின்றன. சமஷ்டி அமைப்பு முறை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று ஒரு கருத்து தென்னிலங்கையிலே நெருங்கவே இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி சிங்கள தேசம் இப்பொழுது எல்லா காலத்திலுமே பெடரல் பார்ட்டி என்றுதான் சொன்னார்கள். சமஷ்டியை வேண்டி நின்ற ஒரு கட்சி 1949ஆம் ஆண்டிலிருந்து ஒரு லட்சியமாக சமஷ்டி முறைமையை வலியுறுத்தி வருகின்ற ஒரு கட்சி. நாங்கள் அந்த கோட்பாடை கைவிட்டு விட்டோம் என்று எந்த காலத்திலும் நாங்கள் சொல்லவில்லை. அதே போல எங்களுடைய கடந்த கால தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே நாங்கள் இந்த தாயகம் என்று சொல்லக்கூடிய வடக்கு கிழக்கு இணைப்பை வலியுறுத்தியே வந்திருக்கிறோம். தேசியத்தை வலியுறுத்தி இருக்கிறோம், சுயநிர்ணயத்தை வலியுறுத்தி இருக்கிறோம், தன்னாட்சியை வலியுறுத்தி இருக்கிறோம். அவற்றை இதுவரை கைவிட்டதாகவோ இனிமேல் பேச மாட்டோம் என்றோ தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்போ கூறவில்லை. எங்களுடைய நிலைப்பாடு தெளிவானது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக
இந்த அறிக்கைகள் முழுமையாக வரும் முன்பாகவே சிங்கள தேசத்திலே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், தேரர்கள், மகாநாயக்கர்கள் உடைய நிபந்தனைகள் ஒரு பக்கம் இருக்க, அதே நேரத்தில் இன்னொரு தேரர்கள் குழு புதிய அரசியல் அமைப்பு ஆக வேண்டும் என்று கூறுகின்ற ஒரு நிலையும் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. தென்னிலங்கையிலே நியாயமாக சிந்திக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஜெயம்பதி விக்ரமரட்ன போன்றவர்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஜெயம்பதி விக்ரமரட்ன அவர்களும் லால் விஜயநாத் அவர்கள் தான் இந்த பொறுப்பாக இருக்கிறார்கள். இரண்டு பேருமே இடதுசாரி கட்சிகளை சார்ந்தவர்கள், சமசமாச கட்சியை சார்ந்தவர்கள். தனிப்பட்ட முறையிலே அவர்கள் இங்கே இருந்தபோது என்னுடைய இல்லத்திலே தனியாக பல விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். சம்பந்தர் ஐயாவோடு பேசியிருக்கிறார்கள். சம்பந்தர் ஐயா 2016 டிசம்பர் வரை ஒரு தீர்வை அடைந்து விடுவோம் என்று சொன்னது உண்மை. அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அரசியல் நகர்வின் எதிர்பார்ப்பிலே கூறப்பட்ட ஒரு விடயம். அது நடக்கவில்லை என்றாலும் கூட அந்த நடைமுறை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது முற்று பெறவில்லை. ஆகவே இந்த அரசியல் தீர்வு சம்பந்தமான அறிக்கை வந்து அது விவாதிக்கப்பட முன்பே நாங்கள் சமஷ்டியை கைவிட்டு விட்டோம், வடக்கு கிழக்கு இணைப்பை கைவிட்டு விட்டோம் என்றெல்லாம் இங்கே பேசப்படுகிறது. நாங்கள் அப்படி சொன்னோமா? இல்லை, சொல்ல வேண்டிய தேவையும் ஏற்படவில்லை. ஆனால் 2016 டிசம்பரிலே ஒரு தீர்வை காண்போம் என்று சொன்ன அந்த கால வரையில் ஒரு எதிர்பார்ப்பு அது நிகழவில்லை என்பது உண்மை. ஆனால் அது இல்லாமல் போய்விடவில்லை, அது தொடர்கிறது. ஆகவே அதற்கு முன்பாகவே விமர்சிப்பது நியாயமானதாக இல்லை. அந்த அறிக்கைகள் வரும்போது, அது விவாதிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எங்களுடைய தலைமை எடுத்தோம். சம்பந்தர் தெளிவாக ஒரு வார்த்தையை நீங்கள் எல்லோருக்கும் சொல்லியிருக்கிறார். தமிழ் மக்கள் ஏற்கக்கூடிய தீர்வு ஒன்றையே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கும். தமிழ் மக்களுக்கு பாதகமான ஒரு தீர்வை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளாது என்பதை பல சந்தர்ப்பங்களிலே சம்பந்தர் வலியுறுத்தி, இதை நாங்கள் பொறுத்து பார்க்க வேண்டும். அவ்வாறு எங்களுக்கு ஏற்புடையது அல்லாத ஒரு தீர்வை திரு சம்பந்தன் அவர்கள் முன்வைப்பார்கள். ஆனால் அப்பொழுது விமர்சிக்கின்ற அல்லது கருத்து பாடல் செய்கின்ற உரிமை எங்களுக்கு உண்டு. ஆனால் இப்பொழுது அது நடைபெறவில்லை. ஆனால் மிக கடுமையான விமர்சனங்கள் நடக்கின்றன. உதாரணத்திற்கு இன்னும் ஒன்றை சொல்லலாம். நான் ஒவ்வொரு கருத்தை மிக அவதானமாக சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அமைப்பு புலவுபடாமல், பிரிந்து போகாமல், ஒற்றுமையாக சம்பந்தன் தலைமையிலே இருக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்னை போன்றவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதிலே நான் மிக அவதானமாக இருக்கிறேன். உதாரணத்திற்கு இப்போ பல இடங்களிலே பேசுகிறார்கள். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யவில்லை என்று 16 வருடமும் சொல்றார்கள். நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை சொல்லி இருக்கிறோம், செய்திருக்கிறோம். இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தல் சட்டத்திலே 2009ஆம் ஆண்டின் 58வது இலக்க சட்டத்திலே பிரிவு 4 அந்த சட்டத்தினுடைய 8ஆம் பிரிவை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். ஒரு அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய கூட்டமைப்பு அல்லது இணைப்பு என்று ஒரு ஏற்பாடு அமைப்புக்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது.
அந்த பிரிவின்படி அந்த கூட்டமைப்பினுடைய செயலாளர் அந்த கூட்டமைப்பில் உள்ள அங்கத்துவ கட்சிகளினுடைய பதவி வகிப்பு அவருடைய விவரங்கள் ஆகியவற்றை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு, அப்பொழுது ஆணைக்குழு இருக்கவில்லை, தேர்தல்கள் ஆணையாளருக்கு அறிவிக்க வேண்டும். அப்பொழுது அது அலையன்ஸாக இருக்கும், சட்டபூர்வமானதாக இருக்கும். அதற்கு நாங்கள் எப்பொழுதும் சம்மதம் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தமிழரசு கட்சி சொல்லி இருக்கிறோம், அந்த பணியை செய்தும் இருக்கிறோம். கட்சி செயலாளராக இருந்த மாவை செயலாளராக செய்திருக்கிறார். ஒரு கட்சி பதவிக்கு உடன்படவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடாக இருந்தாலும் கூட அதனுடைய தனித்துவத்தை பேணிக்கொண்டு கூட்டாக செயல்படுவதிலே தமிழரசு கட்சி இந்த தெளிவான ஒரு நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறது. எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வடக்கு மாகாண சபை சார்ந்து நாங்கள் ஒரு முன்மொழிவை இயற்றினோம். அதில் வடக்கு கிழக்கு இணைப்பு இருக்கிறது, தன்னாட்சி இருக்கிறது, காணி போலீஸ் நிர்வாகம் இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு இருக்கிறது, மாநிலம் இருக்கிறது. எல்லாவற்றையும் சேர்த்துத்தானே அனுப்பினோம். எதையாவது விட்டோமா? இல்லையே. அதை சம்பந்தனிடம் தானே கரஜாய் சூழியார் கொடுத்தது வேற விஷயம், 300 சம்பந்தம் கொடுக்கணும் என்று தீர்மானித்தது எங்கட விஷயம், கரஜாய் சூழியார் கொண்டே கொடுத்தது இன்னொரு விஷயம், திரும்ப சம்பந்தனையார்கிட்ட கொண்டே கொடுப்பிச்சது இன்னொரு விஷயம். ஆனால் அதனுடைய உள்ளடக்கங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதானே. அதில் இந்த மாறுபட்ட கருத்து இருக்கிறதா? நாங்கள் அதிலிருந்து வேறுபட்டு போனோமா, மாறுபட்டு போனோமா? இல்லையே. ஊகத்தின் அடிப்படையில் இவர்கள் விளைவுபட்டார்கள், அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்றெல்லாம் குற்றம் சாட்டப்படுகிறது. என்ன ஆதாரத்தில்? ஒன்று மட்டும் நிச்சயம், உலகிலே தனிநபர்களாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை என்பது ஒரு முக்கியமானது, எதிர்பார்ப்பு என்பது முக்கியமானது. பொலிட்டிக்ஸ் இஸ் நாட் பாசிபிள். சாத்தியமானதை அடைவதற்கான ஒரு கலைதான் அரசியல். நாங்கள் கேட்பதெல்லாம் சாத்தியம் அற்றது அல்ல. உலகிலே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு முறைகளை ஒத்ததாகவே எங்களுடைய கோரிக்கைகள் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அந்த நிலைப்பாடு ஒட்டித்தான் எங்களுடைய கோரிக்கைகள் இருக்கின்றன. அவை நிராகரிக்கப்படும் வரையிலே, அந்த நிராகரிப்பு ஏற்பட்டாலும் கூட அதற்கு எதிராக செயல்படக்கூடிய வழிமுறைகள் எங்களுக்கு பின்னாலே இருக்கின்றன. அவை சில பகிரங்கப்படுத்தப்படவில்லை. எங்களோடு பல காரியங்களிலே சர்வதேசக்காரர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். இது ஒன்றை சொல்ல வேண்டும். இன்றைய இந்த அரசியல் எங்களை, அதாவது குறிப்பாக தமிழரசு கட்சியை அடிக்க வேண்டும், தாக்க வேண்டும், விமர்சிக்க வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசப்படுகிறதே தவிர அவர்கள் சொல்கிற இலக்கை எவ்வாறு அடையலாம், அதற்கான வழிமுறை என்ன என்று யாரும் சொல்லவில்லை. இது முக்கியமான ஒரு முடிவு. எங்களை பற்றி, தலைமையை பற்றி விமர்சிக்கின்ற அதே நேரம், இல்லை இது இப்படி அடையலாம், இந்த வழிமுறையில் பெறலாம் என்று யாரும் சொல்லவில்லை. அவதானமாக பார்க்க வேண்டும். அவ்வாறுதான் இந்த நிலைமை பொது அரசியலிலே இருக்கிறதா வெளிவருகின்ற
முன்மொழிவுகளை, அதை அணுகுகின்ற வகைகளை நாங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாகவே சில பேருக்கு இந்த தோல்வி என்பது கஷ்டமானதுதான். எனக்கு கஷ்டம் இல்லையா என்றால் நான் 3 தரம் தோற்று அதை எனக்கு பழகி. சில பேருக்கு அது பெரிய கஷ்டம். அப்போ அது என்ன செய்யும்? கிண்டும். இப்போ அதான் நடக்குது. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சம்பந்தர் ஐயாவுக்கு பந்தம் பிடிக்கிறது எங்களுக்கு இல்லை தானே, உங்களுக்கு தான் இருக்கிறோம். இன்றைக்கு அரசியல் சாணக்கியம், அரசியல் ஏற்புடைமை, கிரெடிபிலிட்டி, அக்செப்டபிலிட்டி, சகாசிட்டி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் இரா சம்பந்தன் மட்டும்தான். அவன் பின்னாலே இருக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அவர் தடுக்காமல் அவர் தானாகவே ஒரு விலகி நின்று கூட்டமைப்பு தலைவராக நான் இருப்பதனாலே தமிழரசு கட்சி தலைவராக இருப்பது பொருத்தமில்லை விலகி நிற்கின்ற ஒரு பெருமனி. அவர் தோற்கலாம். அப்படி வைத்துக் கொள்ளும். அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது என்ன? அவர் இதையெல்லாம் நோக்கி செயல்படுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்ப எங்களுக்குள்ள பொறுப்பு பெரிய பிரச்சனை இதுதான். இந்த முகம் தெரியாத விளையாட்டுகளால அது பெரிய எல்லாம் எழுதுகிறார்கள், எல்லாம் எழுதுகிறார்கள், எழுதிய முடிக்கிறார்கள். எங்களுக்கு அது இல்லை. எங்களுடைய பத்திரிகையும் இல்லை, அது நடந்த காசும் இல்லை, அது நடந்ததுக்கு ஆக்களம் இல்லை, ஃபேஸ்புக் எழுதுறதுக்கு ஆக்களம் இல்லை. அப்போ எல்லாருமே எழுதுகிறார்கள். அதில் நாங்கள் பலமாக நிற்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய பலத்திலே எங்களுடைய எதிர்கால சந்ததி தங்கியிருக்கு. எங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடலாம், எதிர்கால சந்ததி இருக்கிறது. நான் 2 விஷயம் சொல்ல வேண்டும். தேசிய ரீதியாக இன்னும் முன்மொழிவுகள் வந்த பின்பு அவை விவாதிக்கப்படும் வேளையிலே தான் கருத்து சொல்லலாமே தவிர அது வரவுக்கு முன்பு தமிழரசு கட்சியை, சம்பந்தனை, சுமந்திரனை, மாவைசேனாராவை, வேளாந்திரனை அல்லது செல்வத்தையோ சித்தார்த்தனையோ சுரேஷ் பிரேமச்சந்திரனையோ தாக்குவது பொருத்தமில்லை. அது வரட்டும், விவாதிக்கப்படட்டும். அந்த காலம் வரை பொறுமை காப்பதுதான் நியாயமானது என்பது என்னுடைய தேசிய அரசியல் சார்ந்த கருத்து. நாங்கள் எதையும் விட்டுக் கொடுக்கவில்லை. விட்டுக் கொடுத்ததாக யாரும் சொல்லவும் முடியாது. அப்படி சொன்னால் அது வெறும் காழ்ப்புணர்ச்சி. நாங்கள் ஒன்றே விட்டுக் கொடுத்தேன். கோட்பாட்டிலிருந்து விலகை இல்லை, விஞ்ஞாபனத்திலிருந்து விலகை இல்லை, விலகவும் மாட்டோம். 2வது, மாகாண சபை பற்றி தொட்டு பேசினார்கள். நான் மிக அவதானமாக கருத்து சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் துரதிஷ்டவசமாக தேசிய தலைவர் சொன்னது போல இது ஒரு துன்பியல் நிகழ்வு. அதான் நான் பார்க்கிறேன். இங்கே பரஞ்சோதி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் என்பது இல்லை. இது ஏன் நிகழ்ந்தது என்றால், உண்மையாக முதலாவது தனிப்பட்ட முறையில் அவங்க சொல்ல வேண்டும். இருக்கிறார்கள் 3 கட்சி மாகாண சபை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். வைத்துக்கொண்டு ஒன்று சொல்ல வேண்டும். இந்த அமைச்சர்களுக்கு எதிரான அது ஊழலோ முறைகேடோ நிர்வாக புரள்வோ அது எல்லவோ இல்லாமல் இருந்தாலும் அதை விவாதிக்கின்ற பொழுது, அது சபையிலே வருகின்ற பொழுது, முதலிலே வந்த பொழுது ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியும்
விவாதித்து அந்த தீர்மானத்தை அல்லது அந்த நியமனத்தை மாகாண சபை செய்யவில்லை. மாகாண சபை செய்யவில்லை. ஏனென்றால் அரசியல் அமைப்பினுடைய 154வது உறுப்பினர்களுடைய X6 படி அந்த மாகாண சபைக்கு அமைச்சர்கள் கணக்கு கொடுக்க முடியவர்கள், பொறுப்பு கொடுக்க வேண்டியவர் என்று இருக்கிறார். பி ஒரு மாகாண சபைக்கு ஒரு முதலமைச்சர் தலைமையிலான 5 பேர் கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க என்று ஒரு பிரிவின் கீழ் அவர்களே முதலமைச்சரை ஆளுநர் நியமிக்க, அமைச்சர்களே முதலமைச்சரினுடைய சிபாரிசின் பேரிலே ஆளுநர் நியமிப்பார் என்று இருக்கிறார். அப்ப முதலமைச்சர் தான் அமைச்சர்கள் நியமிக்கின்ற அதிகாரம் கொண்டவர். இட்ஸ் a prerogative of the chief minister. அது தன் உரிமை. அப்படி நம்ம சொன்னோம், உங்களுடைய தனி உரிமை சார்ந்து எடுக்கின்ற முடிவை இந்த சபை செய்ய முடியாது, நீங்களே செய்யலாம். பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் சொன்னோம், நான் வலியுறுத்தேன். இட்ஸ் யோர் prerogative. You can do it by yourself. ஆனால் கடைசியாக 1.5 நாள் விவாதத்தோடு அவர் சொன்னார், நான் நியமிக்கிறேன், இதை தெரிவிக்கின்றேன். நல்லது, முடிந்தது. இந்த அறிக்கை பத்திரிகைகளையும் வந்து குழம்பி போச்சு. அது விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்து போயிற்று. இந்த அறிக்கை வந்த பொழுது கடைசியாக நாங்கள் அதை பெரிய விவாதமாக்க விரும்பாமல், அதை விவாதிக்காமல் அவர்களை 14ஆம் தேதி கண்ணினை முழக்கம் அளித்த பின்பு ஒரு முடிவுக்கு வரலாம் தீர்மானித்தது. 14ஆம் தேதி 2 அமைச்சர்களுக்கு அந்த குழு சிபாரிசு 2 அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது. ஏழு 2 பேர் சம்பந்தமாகவும் அவர்களுக்கு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை, சாட்சியாளர்கள் வரவில்லை, ஆகவே மேல் நடவடிக்கை இல்லை என்பது போல அவர்கள் எழுதியிருந்தார்கள். எங்களுடைய தலைமை என்ன சொன்னதென்றால், குற்றச்சாட்டவர்கள் அபராத நடவடிக்கை எடுக்கலாம். இவர்கள் இந்த 2வது பகுதியிலே இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரையிலே அவர்கள் ஏற்கனவே ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டவர்கள் தொடர் நடவடிக்கை தேவையற்றது என்பது கருத்தாக சொல்லப்பட்டது. சம்பந்தனும் சொன்னார், மாவையும் சொன்னார். அப்பொழுது 14ஆம் தேதி பேசப்படுகின்ற போது இதற்கு முன்பாகவே 58வது அமர்விலே திரு பரஞ்சோதி அவர்கள் ஒரு பிரேரணையை கொண்டு வந்தார். இவர்களுக்கு முறைகேடுகளுக்காக விசாரணை செய்யப்பட வேண்டும். அந்த பிரேரணை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. அது இப்பொழுது ஒரு பெரிய சர்ச்சையாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த 14ஆம் தேதி நான் மிக கவனமாக இருந்தேன். இப்ப சொல்றார்கள், இந்த முகநூல் முகமில்லாத நூல்ல நான் பக்கச்சார்பாக நடந்தனார். 98 அமர்விலும் இந்த பிரச்சனைக்கு பிறகு நடந்த 2 அமர்விலும் கூட அந்த குரல் இல்லாமல் தான் அந்த சபையை நான் கொண்டு சென்றிருக்கின்றேன். எதிர்கட்சியினையும் அடமடைத்துத்தான் கொண்டு சென்றிருக்கிறேன். இங்கே ஒன்றை சொல்லவன், ஊடகவியலாளர் குறித்துக் கொள்ளவன், உங்களுக்கும் தெரியவன். இங்கே ஒரு பெரிய வீரப்பிரகாரம் இருக்கு, எனக்கும் சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து. இந்த ஜெனோசைட் தீர்மானம் ஒன்று இயற்றி சாதித்து விட்டோம். நான் சொல்கிறேன், ஏகமனதாக அல்லது ஒரு மனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றியதென்றால்
தனிப்பட்ட முறையிலே என்னுடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்தால் எதிர்ப்பின்றி நிறைவேற்ற முடியுமா, முடிந்திருக்குமா என்று யாராவது எனக்கு சொல்லணும். எதிர்கட்சி உள்ளவர்களை தனித்து தனித்து அழைத்து இந்த பிரேரணையை, இது விடுபட்ட பிரேரணை 8 மாதமாக விடுபடுகிறது. சிவாஜி கொண்டு வந்து, நான் கொண்டு வந்து, நீ கொண்டு வந்து, எனக்கு உனக்கு என்று போராடி நடந்த அந்த தீர்மானத்தில் அவர்களை கூப்பிட்டு ஒவ்வொருவராக சொன்னேன். நாங்கள் ஏகமனதாக பாஸ் பண்ண சிங்கள உறுப்பினர்களுக்கு சொன்னேன், முஸ்லிம் உறுப்பினர்களுக்கு சொன்னேன். நாங்கள் இதை ஏகமனதாக நிறைவேற்ற விரும்புகிறோம், உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. உங்களுக்கு இஷ்டம் இல்லை, விருப்பம் இல்லை என்றால் தயவு செய்து நீங்கள் வாக்களிப்பு சேர்ந்து கொள்ளாது விடுங்கள், அல்லது அந்த நேரத்திலே வெளியேறி விடுங்கள் நான் சொல்லி அவர்களை அந்த ஏற்பாடு செய்ததன் மூலம்தான் அந்த தீர்மானம் அவ்வாறு நிறைவேற்றப்பட்டது. இல்லை என்றால் அங்கே அவர்களை எதிர்த்திருப்பார்கள், எதிர்க்கிறவர்கள் சொன்னார்கள், எனக்கு சொன்னார்கள், பகிரங்கமாக சொன்னார்கள், சபையிலே சொன்னார்கள். அதை செய்வதற்கும் நாங்கள் மிக முக்கிய பங்களித்திருக்கிறோம். இது பலருக்கு தெரியாமல் இருக்கிறார். அதால்தான் இன்று வரையிலே வாக்களிப்பு இல்லாமல் இந்த சபையை நாங்கள் கொண்டு செல்கின்றோம். சென்ற கூட்டத்திலே ஒரு நிலை உருவானது, அதற்கு நாங்கள் இடமளிக்கவில்லை, பேசி தீர்ப்போம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். இப்ப உண்மையாக குறிப்பிட்ட கல்வி அமைச்சரிலே ஒரு நிதி சார்ந்த குற்றச்சாட்டு இல்லை, உண்மையாக இல்லை. அது ஒரு நிர்வாகம் சார்ந்த, நிர்வாக பிறழ்வு சார்ந்த குற்றம்தான் அவர்கள் இருந்தது. இருந்தாலும் அந்த குழு சிபாரிசு செய்ததன் அடிப்படையில் நடவடிக்கை நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டோம். நான் அதிலேயே சொன்னேன், எங்களுடைய உறுப்பினர்கள் முதலமைச்சருடைய பேச்சை கேட்ட உடனேயே வெளியில போட்டார்கள். அது நான் நினைக்கிறேன், நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் நின்று உங்களுடைய கருத்தை சொல்லிவிட்டு வெளியே போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் அவசரப்பட்டு போயிட்டார். அது அவருடைய முடிவு, அதை நான் தலை வணங்குகிறேன். ஆனால் இது என்னுடைய தலைப்பட நான் உடனடியாக சொன்னேன், நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் டைம் எடுத்து ஒரு முடிவை சொல்லலாம். ஏனென்றால் அங்கர்நேசன் தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை அங்கேதான் வாசிக்கிறார். குருவராஜா தன்னுடைய விளக்கத்தை கொடுத்ததாக சொல்கிறார். அப்போ ஒரு அமைச்சர் தன்னிலை விளக்கம் கொடுக்கின்ற பொழுது அதை பரிசீலித்தேன் ஒப்புக்காகவாவது சொல்லியிருக்கலாம், காட்டியிருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தான் கொண்டு வந்த அது அவருடைய சூத்திரம், நான் தடுக்கல, பிள்ளைகள் சொல்லவில்லை. ஆனால் யதார்த்தமாக பார்க்கின்ற பொழுது அவருடைய விளக்கத்தையும் முன்னுக்கு எழுத்துல கொடுத்தாரோ எனக்கு சரியா தெரியல, தீர்மானத்தை வாசித்தார்கள். அப்ப எங்களுடைய தலைமையினுடைய கருத்தின் அடிப்படையில் நான் சொன்னேன், முதலாவது 2 அந்த தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன் என்று சொன்னேன். அப்ப ஊழல் என்று சொன்னதற்கு எதிராக நாங்கள் ஆதரிப்போம் என்றால் அங்கர்நேசனுக்கும் குருவராஜாவுக்கும் எதிராக எடுத்த நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்த்தல்லவோ இருப்போம். நாங்கள் ஆதரித்தோமே, நான் ஆதரித்தேனே. ஆனால் இரண்டாவது, அதாவது மேல் விசாரணை, அந்த விடுவிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக ஒரு விசாரணை என்கிற பொழுது அதுக்கு நான் உடன்படவில்லை என்று அதிலேயே நான் பதிவு செய்தேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு குற்றவாளிக்கும் இரண்டாவது விசாரணை, இரண்டாவது தண்டனை இருக்க முடியாது. இது அடிப்படை சட்டவியல். ஏற்கனவே விசாரிக்கப்பட்டார்கள். அவர்களை மேல் விசாரணைக்கு உட்படுத்துவது பொருத்தம் அல்ல என்பதுதான் அன்றைக்கும் இன்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு. அதுக்காக ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை 4 பேருக்கு எதிராக விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரையிலே தனிப்பட்ட முறையிலே இது ஒரு பிழையான முன்மாதிரி. இந்த விசாரணை பகிரங்கமாக வந்திருக்கவே கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கட்சியினுடைய கட்சிக்கு அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது உள்ளுக்குள்ளேயே தீர்மானிக்க வேண்டியது. சீஃப் மினிஸ்டருக்கு ப்ரீரோகேட்டிவ் இருக்கு, அவர் விசாரிக்கலாம், அவர் நியமிச்சவர், அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, அதே யாரும் சேலஞ்ச் பண்ண இயலாது. நான் பல முறை சபையிலே சொல்லி இருக்கிறேன், அவர்கள் செய்திருக்கலாம்.
சங்கடம் வந்திருக்காது, பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் இதை நாங்கள் பிரச்சனையாக்கி சண்டை பிடிச்சு தேசிய கூட்டமைப்பு, ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் இஸ் கிராக் ஆன் தி சென்டர், நடுவிலே உடைந்து நிற்கிறது. இது கவலையான விஷயம். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல உடையது, இது உங்களுடைய தண்ணீரை விளக்கம். உண்மையாக இங்கே 3 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். நான் நடுநிலைமையை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த விடயங்கள் பரிசீலிக்கப்பட்ட 3 கட்சி குழு கூட்டங்களில் நான் கலந்து கொள்ளவில்லை இருக்கிறார்கள். நான் கலந்து கொள்ள போகவும் இல்லை. அங்கே நடந்த என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த நிலைப்பாட்டை எனக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அவர்களுடைய நடவடிக்கைகளை நான் மேற்கொள்ளலாம், மற்றவர்களுக்கு விசாரணை தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாடு தலைமையாலே எனக்கு தெரிவிக்கப்பட்டது. அதை நான் சபையிலே தெரிவித்தும் விட்டேன். 14ஆம் தேதி இந்த நிகழ்விலே ஒரு பிறழ்வு நடந்தது. அதுக்கு பிறகு நான் போகவில்லை. பின்னாலே என்னை கட்சி அலுவலகத்துக்கு வரும்படி சொல்லப்பட்டது. நான் 3:30 மணிக்கு பிறகுதான் போனேன் என்று நினைக்கிறேன். அப்போது கட்சியினுடைய எங்களுடைய ஒருவர், நான் கட்சியை கட்டுப்பட்டவர். கட்சியால தான் நான் உறுப்பினரானேன், கட்சியால தான் தலைவராக இருக்கிறேன். அதை எல்லாத்தையும் கையை விட்டுட்டு வீரவன் களத்தை விட்டு வரும் கையோடு இளைஞ புக்கான் என்று நான் இல்லை. நான் கட்சியை கட்டுப்பட்டவர். நான் போற பொழுது ஏற்கனவே நம்பிக்கையில்லா தீர்மானம் வரைவுபட்டு கம்ப்யூட்டரிலே அடிபட்டு கொண்டிருந்தது. அப்ப நான் போய் பார்த்த பொழுது என்னுடைய வரை முதலாவதாக இருந்தது. இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்ப நான் சொன்னேன், என்ன முதலாவது நான் கையெழுத்து வைக்கிறேன் கட்சி கட்டுப்பாட்டு, ஆனால் என்ன முதலாவது பேரை போடுறது அவ்வளோ நல்லா இல்லை, தவறுங்கள் என்று சொன்னேன். ஆனால் 2-3 தடவை சொன்னேன். ஆனால் தொடர்ந்தும் அதை என்னுடைய பேரை மேலே தான் போட்டார்கள். கட்சி சீனியோரிட்டி என்றார்கள், பேருந்து புரோட்டோகால் என்று சொன்னார்கள், ஏதோ சொல்லிவிட்டார்கள். ஒன்றும் செய்யல, கையெழுத்து வைக்க வேண்டிய வச்சு நான் மாற்றம் சண்டை பிடிக்கலாம். சரி, இப்போ கொண்டு போக படிக்கிட்டோம். இந்த பிரதி அவைத் தலைவர் மாட்டு ரோட்டில் நான் வெளியிட பொழுது, என் வாகனத்தில் ஏற பொழுது அந்த ஃபைலை கொண்டு வந்து என் கையில் தந்தேன். அப்போ நான் திருப்பி சொன்னேன், கமலேஷ் நான் கொடுக்குறது சரியில்லை, வேறு யாருக்கையும் கொடுங்கொண்டு அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். இது உண்மையாக நடந்தது. திருப்பி கொடுத்துட்டு நான் இந்த வாகனத்தில் ஏறிட்டேன். அதுக்கு முதல் பல வாகனங்கள் போட்டு எந்த வாகனம் தான் முதல் போய் சிரிச்சு கொண்டு போகணும், ஏதோ நேர்முக வர்ணனை செய்து எழுதுகிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. நான் தான் பிறகு போனேன், எனக்கு முன்னாலே போட்டாங்க. எங்கடையாக்கள் நான் போனேன், அதுல இன்னும் குறையில்லை. நான் எங்கடையாக்கள் தானே, கட்சிக்காரர் பிரச்சனை இல்லை. அப்போ நான் போய் கமலேஷிட்ட கொடுத்து விட்டுட்டேன். அங்கே ஆளுநர் ஆஃபீஸுக்கெல்லாம் போட்டோம். அப்போ கூப்பிட்டா எனக்கு முன்னாலே 4-5 போயிட்டாங்க, எனக்கு பின்னாலே 4-5 நிற்கிறாங்க. இந்த கதவுக்குள்ள போயிட்டு எங்கடையாக்கள் கட்டிக்காரர் தானே, இல்லாட்டா என்னட்டு மாகாண சபைக்கு உறுப்பினராக வர்றது. அவங்கள இந்த கைக்குள்ள கொண்டு வந்து திணிச்சு விட்டாங்க. எனக்கு 1000 உண்மையா சொல்றேன், இன்றைக்கும் தெரியும். இது சம்பந்தத்த கையில சிங்கக்கோடி பூக்கிற மாதிரி என்ற கையில பூத்தி விட்டாங்க. ஆனால் அதிலே இருந்து நான் எந்த கட்சியை காட்டி கொடுக்கவோ சட்டை பிடிக்கவோ விரும்பல. நான் கொண்டே கொடுத்தது உண்மை. கொஞ்சம் கருத்தம் தான் என்ன கொடுத்தாங்க. ஆனால் என்ன சொல்றார்கள், அவைத்தலைவர்கிட்ட தான் நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் கொடுக்கணும். இது என்ன தெரியும், மாகாண சபை முறைமை என்று தெரியாமல் பேசுறீர்களே, பெரியவர்களே படித்தவர்களே பேசுறீர்களே. நான் சொல்வதெல்லாம் இதை சேலஞ்ச் பண்ண யாரும் சேலஞ்ச் பண்ணலாம். முதலமைச்சருக்கான ஒரு நோ கான்பிடன்ஸ் நம்பிக்கை இல்லா பிரேரணை ஒன்று சபையிலே அவைத்தலைவருக்கு கொடுப்பது இல்லை. அந்த பிரேரணையும் அல்ல, அந்த முறைப்பாடு அல்லது அந்த மகதர் ஆளுநரிடமே கொடுக்கப்பட வேண்டும். ஆளுநர் என்ன செய்வார் என்றால் முதலமைச்சர் ஆரம்பித்து மற்றபடி நம்பிக்கை இல்லை என்று சொல்லுவார்கள். நீர் என்ன செய்ய போறீர்கள், அவர் சொல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு சபை ஆதரவு இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, நீர் உம்முடைய பெரும்பான்மையை சபையிலே நிரூபியும் என்று சொல்வார்கள்.
prove your majority in the floor of the house. Floor of the house. அது தனியாக தேசிய கூட்டமைப்பு இல்லை, முழு சபையும் என்று சொல்வார். சொன்ன பிறகு முதலமைச்சர் சபையில வந்து, இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது பிரச்சனை, நம்பிக்கை வாக்கு நம்பிக்கை வாக்கு நம்பிக்கை இல்லா பிறகு என்ன சொல்றாரு, நம்பிக்கை வாக்கெடுப்பு இருக்கும். He will move a motion. ஒரு பிரேயர் என்ன போடுவார், one line motion என்று போடுவார். That this house has confidence in so and so as chief minister. அவரிடம் பிரேரிக்கிறது. அந்த பிரேரணை சபைக்கு விடப்பட்டு விவாதிக்கலாம், விவாதிக்காம விடலாம், வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அந்த பெறுபவர்களை அவைத்தலைவர் ஆளுநருக்கு அறிவிப்பார். ஆளுநர் இவருக்கு நம்பிக்கை இருக்கின்றா தொடரும் என்று சொல்வார், நம்பிக்கை இல்லையென்றா நீங்க ராஜினாமா இல்லாவிட்டா அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பே தவிர நம்பிக்கை இல்லா பிரேரணை இல்லை. இதை சொன்னா அவைத்தலைவர் தான் கொடுக்குறது. அவர் வாங்கி போட்டார், நடையில ஃப்ரெண்டு போனார் என்று சொன்னா என்ன நியாயம் இருக்கு, சம்பிரதாயங்கள் இருக்கு. தமிழ்நாட்டை நீங்கள் பார்க்குறீங்களா, இன்றைக்கு நடக்குது நம்பிக்கை வாக்கெடுப்பு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப புள்ளியாக கருத்துக்களை சொல்லு. உண்மையாக இன்னொன்று சொல்லணும், ஊடகவியலாக வச்சு நான் சொல்றேன், எல்லாம் சொல்ல இயலாது. நான் போய் கொடுத்தேக்கு எனக்குள்ளேயே நான் மூஞ்சியை பிடிச்சோன்னு போனேன், இன்றைக்கு தள்ளி போட்டாங்க கைக்குள்ளே. உண்மையே நடந்த விஷயம், நான் போய் சொல்ல பையன். அப்ப கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு இருந்துட்டு சொல்லத்தானே வேணும், போர்க்களத்துக்கு போனா சொல்லத்தானே வேணும். அதை செய்தான் சொல்ல அப்படி இப்படி சொன்னான், பெரிய கொலை செய்தான் கொள்ளை செய்தான் நாங்கள் சொல்லல. நான் இப்போ சொல்றேன், வடக்கு மாகாண சபையினுடைய எவனாவது அது பிஎஸ்டிசியா இருக்கு, சிபிசியா இருக்கு, மண்ணாங்கட்டியா இருக்கு, ஒருவனும் நிதி ஊழல் செய்யலை, எனக்கு தெரியல. அதெல்லாம் தெளிவாக சொல்றேன். ஒரு தரம் செய்யல, மெம்பரும் செய்யலை, மண்ணாங்கட்டியும் செய்யலை, ஒரு தரம் சும்மா காய்க்கிறாங்க. இது நிர்வாக விளையாட்டுகள் தனக்கு, அது பேசுற நேரம் பேசுறேன். நான் போய் சொல்லி போட்டு இருக்கேன், இன்னும் முடிஞ்சது. அப்ப நான் நினைச்சேன் உடவியாளர் வர இல்லை, அவங்க போன் பண்ணி இவங்களை வர சொல்லிட்டாங்க. பின்னால வந்தவங்க தான் நான் முன்னால வந்தேன் எழுதுறாங்க. இவங்களெல்லாம் பின்னால வந்தவங்க, நான் தான் முன்னால சிரிச்சு கொண்டு வாகனத்தில் வந்தேன்னு எனக்கே இல்லைங்க மாதிரி நான் நேரத்தில் போடுறேன். உண்மை யாருக்கும் பயந்து கொள்ள. அப்ப போயிட்டாங்க, நான் முதலே கொடுத்துட்டேன். இவங்க வந்தாங்க, நான் வச்சுதான் சொல்றேன், பையன்டா கேளுங்க. திரும்ப அதே இருக்கா நீங்க கொடுக்குற மாதிரி எடுக்க போகணும்டாங்க. இது நடந்தது. அப்ப அவர் அதை என்னிட தந்த ஆளுநர் கொடுக்க, திருப்பி கொடுக்க, அதை நான் வாங்கினா வாங்கிட்டு அவர் சொன்னார், no no it looks like as if I am giving it to you. நான் இதை உங்களுக்கு தர மாதிரி எல்லாம் இருக்கு, இங்க இருக்கிறார்கள் உறுப்பினர்கள், அப்படியா என்று திருப்பி வாங்கி. அப்ப எனக்கு சிரிப்பு வந்துட்டு, என்ன as if I am giving it சொல்ல, சரி தாருங்க என்று கொடுத்தார். கொடுக்க எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது, அது ஜோ. அது எடுத்து இவர் சிரிச்சு கொண்டு கொடுத்தாரு. அதுதான் நான் போனேன். உண்மையாக சில விஷயங்கள் மக்களுக்கு தெரியாது, அதால பேசுகிறார்கள். உண்மை இதுதான், ஒருவருக்கும் தெரியாது. அப்ப அவர் தான் சொன்னார், இட் லுக்ஸ் as if I am giving it to you என்று திருப்பி தந்தார். திருப்பி தந்து கொடுக்க அப்படி சொன்னதான் எனக்கு சிரிப்பி வந்தது. அதை கொடுத்துட்டு இவங்க எடுத்துட்டாங்க. நாகரிகம் படிச்சால உங்களால நான் வாங்கினேன், நீங்களாவது போடலாம் அப்படின்னா இவங்களும் போட்டு தள்ளிவிட்டான். இப்ப இதுதான் இந்த நாடு, ஒரு பிழையும் இல்லை. இப்ப அங்க என்ன சண்டை நடக்குது, இவர் சொல்ற தெரிவு குழு நியமிக்க சொல்லி, இவர் என்னோட பாய்க்கு உங்களுக்கு தெரியுமா, கடைசியா இதை சொல்லி பிடிக்கிறது தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அன்றைக்கு கடந்த கூட்டத்தில் 6ஆம் தேதி அதுக்கு முதல் நாள் தெரியுமா நடவடிக்கை குழு, சபை நடவடிக்கை குழு என்று அதுதான் தீர்மானம். இவற்றை பிரேரணை இருக்கு, இவர் தெரிவு குழு பிரேரணையை கொண்டு வந்து இருக்கிறார். அவர் சொல்ற சிஎம் தன்னிட சட்டம், நான் இப்போ சொல்றேன், அந்த குழு அவரை நியமிக்கிற தனக்கு அதிகாரம்ன்றது அது இருக்கு, அது இஸ் நாட் லீகல்.
ஒரு தெரிவுக்குழு என்றால் அது சபை நியமித்தால் அது சட்டபூர்வமானது. அவருடைய குழு சபை நியமிக்கவில்லை, அது சட்ட பிரச்சனை இருக்காது. இப்ப இவர் என்ன அவர் சொன்ன எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு பழமொழி இருந்தானே, சப்பை போடுறதெல்லாம் சுப்பத்தரையில் இருந்து எல்லாத்தையும் வெட்டறையெல்லாம் போடுறோம். இப்போ இவர் சொல்றேன், நாங்கள் சபநாடு எடுக்கக்கூடிய வந்தேன். அப்போ எங்கள் வில்லங்கம் வந்துட்டு தானே, இப்போ நாங்கள் ஒரு மாதிரி 5 பேர் எங்களுக்கு ஆச்சு, அவையெல்லாம் 3 பேர் ஆச்சு. அவன் எனக்கு தானே போகணும். நான் தோற்றா தமிழரசு கட்சி தூக்கலாம், சிவஞானம் தூக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அப்போ எல்லாம் சரி சரி என்ன செய்வோம், இப்போ தானே சிவாஜிங்க தானே எங்கள் நண்பன், அது வேறு. அப்போ சொன்னார், சரி நாங்கள் விஷயமோட கதைச்சு என்ன செய்யணும், இது எடுக்கணும். சரி எடுக்கல. நான் கேட்டேன், ஓகே அப்போ சிஎம்மும் ஒரு நியமனம் செய்யக்கூடாதுன்னு நீர் உறுதி சொல்லிடுவோம். சரி நாளைக்கு உறுதி செய்தால் நானும் இந்த பிளேனையே அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அவர் சொன்னார், இவர் சண்டைக்கு வராது என்னோட, என்ற உரிமையை நீ மறைக்கிறார், அதே கொஞ்சம் நியாயம் இருக்கு. சரி அப்போ அதை ஒத்தி போட்டாச்சு. இந்த கூட்டத்தில் வந்த உடனே இப்போ சிஎம் எனக்கு ஒரு மேல் போடுறேன், இந்த தீர்மானத்தை நீ எடுக்கிறாங்க எனக்கு ஒரு மேல் போட்டேன். முதல்ல 5ஆம் தேதி 6ஆம் தேதி பாருங்க. இப்போ நான் போட்டேன், இது உண்மையை நீங்களே பாருங்க சரியா பிள்ளையா, இது சபை முடிவெடுக்க வேண்டிய முடியும், தனிப்பட்ட முறையிலே நான் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆகவே இந்த உங்களுடைய கடிதத்தை உறுப்பினர்களுக்கு நான் அனுப்புறேன். 38 பேருக்கு அதை மெயில் பண்ணேன். சபை உடனே முதலமைச்சர் எனக்கு போடுறேன், இது நீதான் எடுக்க வேண்டிய முடிவு, அப்ப முடிவெடுக்க வேண்டியது நீர் தலைவர் மட்டும்தான், சபைக்கு கொடுத்து குழப்ப வேண்டாம். நான் என்ன செய்யலாம், என்ன இன்னும் தொங்கிக் கொண்டு பிரச்சனை தொங்கிக் கொண்டு. அப்ப நாங்கள் இதில் பிரச்சனை படாமல் ஒரு முடிவுக்கு வரவும் நினைக்கிறேன். சமுதிரையா சேர்ந்து ஒரு தீர்மானம் என முடிவுக்கு வர வேணும். கூட்டமைப்பாக இருக்க வேணும். தமிழரசு கட்சியாக இருக்க வேணும். இதில் எங்களுக்கு கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆகவே பல்வேறு விடயங்களிலே எங்களுக்கு பேப்பர் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, எனக்கு கருத்து சொல்ல வசதி இல்லை. இதுதான் எங்களுடைய பின்னடை என்று சொல்லி நேரம் என்னுடைய கருத்தை கேட்டமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கேள்வி இருந்தால் தயவு செய்து கேளுங்க, என்ன உங்களுக்கு உரிமை. ஆனால் எனக்கு வாக்களிக்காதோ, எங்களுக்கு வாக்களிக்காதோ, எங்களை எதிர்த்து நின்றோம், எங்களை பேசுறதுக்கு நோ பிளேஸ். இப்போ அதான் நடக்கும். உங்களுக்கு பொறுமை, எல்லாருக்கும் பொறுமை, மற்றது கட்சியை கட்டி காக்கிற பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது என்று சொல்லி அமைதியாக கேட்டதற்கு நன்றி சொல்லி விடுகின்றேன். நன்றி. வேதிக்குள்ளே பிரபாகரனால் பிரேரிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டவன் நான். சில வழக்கத்து முதலமைச்சராக இருக்க தேவையோ ஆசையோ எனக்கு இல்லை, உண்மையாக தேவையில்லை. ஆனால் இந்த அவைத்தலைவராக இருந்து சில பிரச்சனைகளை கையாண்டு கொடுத்தாலே போதும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எனக்கு தெரியும் இந்த நிலம் எங்கே இருக்கு, எவ்வாறு போடலாம், நியதி சட்டங்கள் எவ்வாறு என்பது கையாளன்னு தெரியும். புரட்சி மதிப்படையில் தெரியும். ஆகவே இந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு இல்லை, எனக்கு தேவையும் இல்லை, தந்தாயிரம் பேர் சொல்ல மாட்டேன். சின்ன விஷயம், இந்த முதலமைச்சர் வேலை இருக்கு, அது சின்ன விஷயம். அதை பற்றி எனக்கு ஆசை இல்லை, உண்மையாக ஆசை இல்லை. உங்களை மோத்த பார்த்து சொல்றேன், ஐ ஹவ் நோ கிரீட், ஐ எம் நாட் a various. தேவையே இல்லை. எனக்கு இருக்கிற ஒரு தேவை, நான் சில பேருக்கு விருப்பம் கிடையாது, நான் 79ஆம் ஆண்டிலிருந்து விடுதலையோடு இணைந்தவன், இயக்கத்தோடு இணைந்திருந்தான். சொல்றது பயப்படைகிறது.
பிரேமதாசாட்டியை போய் அவர் தான் அனுப்பினவர், பிரபாகரன் தான் அனுப்பினவர் 91. பிரபாகரன் இஸ் த பெஸ்ட் பேட்ரியட் ஆஃப் திஸ் கண்ட்ரி குட் ஹேவ் எவர் ஹேட். அவருக்கு நேரே சொன்னார், பிரேமதாசாவுக்கு சொன்னார். அதை பிரபாகரனுக்கு எழுத்திலே அனுப்பினவன் யாரும் பயன் தேவையில்லை. அதை விடவா இது? எனக்கென்று சில அங்கீகாரங்கள் இருக்கு. அவருக்கு இன்னொன்று சொன்னார்கள், நீ 3 பேரில் 1 தான் போட்டது, இன்னும் 3ஆவதாக போட்டது ஜெயவர்த்தனாக்கு 1 தானும் ஒன்றும் விளங்காது. 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1987ஆம் ஆண்டு இடைக்கால நிர்வாகம் பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆனால் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 87ஆம் ஆண்டு முரசொலி பத்திரிகையிலே அந்த செய்தி கட்டமாக வந்தது. என்கிட்ட இருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, 15ஆம் தேதி இருக்கு. 15ஆம் தேதி அந்த செய்தியை நான் முடிப்பேன். திருச்செல்லத்தை கேட்ட நீ ஏன் போட்டேன்? திருச்செல்லம் சொல்லிச்சு போட சொல்லி தான் போட்டுறாங்க. திருச்செல்லம் கன்னடாவே தெரிஞ்சு கேட்குறாங்க, போட சொல்லி தான் போட்டுறாங்க. திருச்செல்லம் இன்னொன்று கேட்டு சொன்னது, சொல்லாமல் போட்டால் இன்னும் இருக்க விடுவாங்க. அது மட்டுமே இல்லை, அது 5ஆம் நாள் 3ஆம் நாள் நினைக்கிறேன், இந்த திலீபனும் சங்கரும் தலைவர் உங்களை போட்டிருக்கிறார் என்று கேட்டு சொல்லி என்ன கேட்டுக்கணும். ஆனால் இதில் இது இருந்துட்டு எனக்கு இந்த சான்றிதழ் இருக்கு. எனக்கு என்ன ஆசை? நான் தானே சொன்னேன், தச்செல்லாம் கொண்டு கொடுத்துட்டேன். அது படையில என்னுடைய கட்சி முடிவை எல்லா கட்சிக்காரரும் செய்யணும். கட்சி ஒரு முடிவெடுத்து அதுக்கு பின்னால நான் போவேன். ஆனால் நான் மாகாண சபைக்குள்ள செய்யலையே. என்னுடைய அரசியல் உரிமைத்தானே நான் செய்தேன். நடுநிலைமை தவறில்லை. சபையில் இந்த 2 கூட்டத்தில் கூட நான் தவறில்லை. அதுபடியால் அந்த ஆசை இல்லை. அப்படி யாராவது நினைச்சா தப்பு, எனக்கு வேண்டாம். இந்த 2 வருஷம் இந்த 14 மாதம் நாங்கள் நியாயமாக நாங்கள் போராடினோம். வலி சுமந்தவர்கள், இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள். வலி தெரியாதவன் அல்ல, நேற்று வந்தவன் அல்ல. ஆனால் பதவி இல்லை. இதே செய்தியா செய்துட்டா கொடுத்ததை சரியா செய்யவர்தான் எல்லாத்தையும் கடமை. அது கட்சிக்காரர்கிட்ட பொறுப்புமா தான். அதை சரியா செய்து கொடுத்துட்டா அதே எனக்கு போதும். ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். அதை நான் செய்திருக்கிறேன் என்ற ஆத்ம திருப்தியோடு தான் நாளைக்கு விட்டானே நாளைக்கு விட்டானே நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு சொன்னேன். நான் போட்டா போடுங்கோ. சண்டே டைம்ஸ் சிலோன் டுடேல சொல்லிட்டேன், இஃப் யூ வாண்ட் லெட் தி ஹவுஸ் ரிமூவ் மீ, அவனுக்கு பிரச்சனை இல்லை. அதே அந்த ஆசையும் கிடையாது. பதவி என்பது தானாக வரவாது, இயல்பாக வரவாது. அதை நாங்கள் செய்ய வரோம்.